மொத்தமாக லிவிங் டுகெதரை ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம், தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? ரிலேஷன்ஷிப், சேர்ந்து வாழ்ற தொடர்பு. சேர்ந்து வாழ தொடர்பா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. நீங்க எந்திரிக்கல ஒரு நிமிஷம். ஓகே. என்னடா அவன் ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ரகசியமா வாழ்றவங்க. ஆனா சொல்ல கொஞ்சம் பாதி மலையாள பட டைட்டில் மாதிரியே இருக்கு. நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. ஒளிந்து வாழ்வது. ஏன் பாஸ் நான் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒளிஞ்சு வாழ்றாங்க. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். லிவிங் டுகெதருக்கு நீங்க என்ன தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. உடல் தேவைக்கான புரிதல். முதிர்ந்த உறவு. முதிர்ந்த உறவா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். இப்ப எழுதி வச்சிருக்கீங்களா? ஏங்க ஷோ பண்ற நானே இவ்வளவு எழுதுறது. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அடே அப்பா லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல், லிவ் இன். ஆண்டி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு காமன் சஃபர் மோஸ்ட், பேபி ஃபார்ம், மை காட். சந்தம், சந்தேகம் அதிகரிக்கும். புல்லா பண்றா. ஏய் கேட்டுட்டு இருக்கல. கேளு. அப்புறவாதம் இல்லை, பேட் பிணைப்பு, ஃப்ரெண்ட்ஷிப், பிடிஓவா, பின்பக்கம் திருப்புகவா. டேய் படிப்பு கட்டலாமே. அதை ஏன்டா சொல்ற? காம திருமணம், காம திருமணம், திருமண ஒத்திகை, திருமண ஒத்திகை. ஆனா இது புதுசா இருக்கு. புரிதலுக்கான முன்னுரை. இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுல ஒண்ணும் குறைச்ச. அப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள். தெரிஞ்ச லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க குழந்தை பெத்துக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஏன் இல்லை? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். உண்டாகும். நாங்க 2 பேரும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோன்றத பார்த்துட்டு தான் குழந்தைக்கு முடிவு பண்ண முடியும். என்னடா புத்தலாட்டம் அது? இப்போ ஓகே எங்கேஜா இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்க போறாங்க. ஓகே, இப்போ வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான். ரைட். அப்படியே அதை பெத்துக்கிறது இல்ல. அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். போய் நீங்க இருக்கீங்க, அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? நிச்சயம் மாட்டேன். இல்லவே சார். பெரிய எமோஷனல் செக்யூரிட்டியும் இருக்கு. அவங்க வந்து நிறைய தவறுகள் செய்யலாம், பார்ட்னர் ஓடி போக மாட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எக்ஸிட் ஆப்ஷன் ரொம்ப ஈஸி. மாதிரி எக்ஸிட் ஆப்ஷன் இருந்தும் நாங்க கூட இருக்கிறோம். உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. வேற வழி இல்லாம தான் எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்கிறது உங்க நம்பிக்கை தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் ஆணும் பெண்ணும் சமம் இல்ல, ஆணுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குங்கிறவங்க யார்? அவரே சொல்றாரு. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அதே லைஃப் தான் சார் நானும் வாழ்றேன். நீங்க அதுல மேரேஜ்ல ஒரு லேபிள் ஓட்டுறீங்க சார். நான் மேரேஜ்ல லேபிள் ஓட்டாம வாழ்றேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா, நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்புறம் எதுக்கு அப்படி இருக்கணும்? உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், எனக்கு அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடக்காது. இவ்வளவுதான் வித்தியாசமா? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு லிவிங் டுகெதர் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு மேரிட் லைஃப் பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பாயிண்ட்ல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே கல்யாணம். அதானே உலக வழக்கம். அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா? எனக்கு அப்படி ஒரு நீடு இல்லையே. எனக்கு ஒரு கம்பெனி தேவை, எல்லா விதத்துலயும் எனக்கு தேவை. நீ அப்படி வரியா? சோ 2 பேருமே வீட்டு விட்டு வெளியே வந்து செப்பரேட்டா இருந்தோம். 2 பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்க வேண்டியதானே? மாட்டிக்கிட்ட பங்கு. கல்யாணத்து மேல நமக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைம் வர வரைக்கும் லிவிங் டுகெதர். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்க. வீட்ல பேரண்ட்ஸ் ஹாப்பியா இல்ல? ஐயோ என் பொண்ணுக்கு போய் அவனை கட்டி வச்சிட்டேன், அவ்வளவு கஷ்டப்படு இருக்குதான். உண்மை பாயிண்ட் எனக்கு புரியல. அங்கேயும் அதுல இருக்க எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, இங்க அதுல இருக்க எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. மேரேஜ்ல ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லு. எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. உங்களுக்கு சண்டை வராதா? டெஃபினட்டா சண்டை வரும் சார். அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம எப்படி? அப்படிதான் அவன் கேட்பான். அந்த பிள்ளையோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்களா? கண்டிப்பா சார். அது பொண்ணு பேரு அது வேணாம். அப்புறம் அந்த பாயா இருக்கணும்டா. அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரகசியம் தான். இப்ப கரெக்டா கட்டுட்டா. உங்களுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா இருக்கு, கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பொண்ணு பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் சோறுங்க வேற என்ன கேக்குறா? அந்த பொண்ணோட பேர் கேட்டா கூட வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்பேற்பட்ட உறவு தான் இது. பிடிச்சது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். சாவுல புடிமக்கு கொஞ்சம் சாவுல செத்த பையல. லிவ் இன் டுகெதர் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி போச்சு? ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார்.
எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அம்மா பின்னாடி ஓகே அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதை சொன்னாரு அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சொல்றமானா சரிப்பா அப்படின்னு கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா போதும் பிரியாம இருங்கன்னு சொன்னேன். தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு படிக்கிறாங்க சார். ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்புள். உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? மாட்டுனாடா மானஸ்த. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.